மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போவது திருமூலரின் திருமந்திரத்தில் 44வது பாடல். இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. போற்றி என்பார் அமரர் புனித நடி, போற்றி என்பார் அசுரர் புனித நடி, போற்றி என்பார் மனிதன் புனித நடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தானே. இந்த 4 வரிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. போற்றி என்பார் அமரர் புனித நடின்றாரு. முதல்ல அமரரை சொல்றாரு. போற்றி அடி அப்படின்றது போற்றி என்பார் அசுரரை சொல்றாரு, போற்றி என்பார் மனிதனை சொல்றாரு. ஆக அமரர், அசுரர், மனிதர் இந்த 3 பேரையும் சொல்லி 4வது வரியில போற்றி என் அன்பினுள் அப்படின்னு சொல்லி அன்பு இருக்க வேண்டும் என்பதை தான் கடைசி வரிகளில் சொல்றாரு. அப்போ இந்த பாடல்ல ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்றால் 3 நிலை. வானுலகத்திலே வாழக்கூடியவர்கள் அமரர்கள், பூமியிலே வாழக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள். அந்த மேலுலகத்திற்கும் இந்த கீழுலகத்திற்கும் இடைப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அசுரர்கள் பாதாள லோகத்திலையும் இருக்காங்கன்றது ஒரு அக்காலத்தினுடைய பெரியவர்கள்னா சொல்லியிருக்காங்க. ஆக அமரர்கள், மனிதர்கள், அசுரர்களுக்கெல்லாம் புனிதனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டங்கன்னா அவதான் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் இந்த அசுரரை முதல்ல எடுத்துக்கலாம். அப்படின்னா அசுரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு முறையும் அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். அது நம்ம கதையாக படிச்சுட்டு வரோம். சோமன் இருந்தான், அதுக்கப்புறமா இங்கே அதாவது ஒவ்வொரு அசுரர்களும் ஒவ்வொரு நிலையிலே நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க. இதில் மாபலி சக்கரவர்த்தியும் ஒரு அசுரன் தான். அந்த அசுரன் தான் கடைசி அசுரன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சொல்லக்கூடியது இவர் என்ன சொல்கிறாரு என்பதை ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அமரநிலை, அடுத்தது அசுரர், அதுக்கப்புறமா மனிதன். இந்த மனிதனானவன் எப்படி இருக்கிறான்னா மேலோங்கி இருக்கிறது. அப்போது கொலுப்படி வைப்போம். அந்த கொலுப்படிகள் 9 படிகளை வைக்கும் பொழுது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொன்றா வச்சு மேலே 9வது படியில் என்னத்தை வைப்போம்னா அந்த இறைவனுடைய நிலை வைப்போம். அப்போ ஒவ்வொரு படியிலையும் முதல்ல பார்க்கமா ஓரினம், அதாவது ஒரு உயிர். அடுத்தது 2வது பார்த்தோன்னா கொஞ்சம் 2வது உயிர், 3வது உயிர் நத்தா இதெல்லாம். அப்புறம் 4வது, 5வது விலங்குகள், 6வது பார்த்தோன்னா மனிதன், 7வது சித்தர்கள், 8வது தேவர்கள், 9வது படியில தான் இறைவன் இருப்பான். இந்த படிகளை வைத்து தான் நம்ம என்ன செய்வோம்னா வணங்குவோம். அந்த மாதிரி இவர் இந்த பாடலை சொல்லும் பொழுது போற்றி யாரை போற்ற வேண்டும் என்றால் சிவபெருமானை போற்ற வேண்டும். அப்படி சிவபெருமானை போற்றுகின்ற பொழுது இந்த அசுர நிலைக்கும் நடுவில் வைக்கிறாரு. மனிதனே, ஏ மனிதா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. நீ இந்த சிவபெருமானை வணங்கி நடுவிலே இருக்கின்ற உனக்கும் மேலே இருக்கின்ற அசுரத்தன்மைகளை உன் உள்ளத்தில் இருந்து அழித்து அடுத்த நிலையாகிய தேவருடைய நிலையாகிய அமரருடைய நிலையை நீ அடைய வேண்டும். இதுதான் உள்ளார்ந்த தர்த்தம். இதுதான் நிதானமாக நம்ம உள்நோக்கி பார்க்கணும். ஏன் முதல்ல அமரர்களை சொல்கிறாரு, அப்புறம் ஏன் அசுரர்களை சொல்கிறாரு, அதுக்கப்புறமா ஏன் மனிதனை சொல்கிறாரு? நீ 4வது வடியில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவா, நீ இறைவனை போற்றி வணங்க வேண்டும் என்றால் உன்னுடைய அன்புதானே இவருடைய தத்துவமே. சிவ தத்துவமே அன்புதானே, சிவ போதனையே அன்புதானே. அந்த அன்பை நீ மனிதனாகி நீ ஏற்றுக்கொண்டு உன்னிடத்திலே இருக்கின்ற அன்பை அனைவருக்கும் பகிர்ந்து கொடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது பிராணிகள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியது, சரி, பறவைகளுக்கு. அதனால தான் ஒரு பிடி அன்னம் அவர் சொல்வார், அடுத்த பாடலில் வரும். வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு பிடியை கொடு. அம்மா என்னை அழைச்சிட்டு வரான், அதுக்கு கொஞ்சம் கொடு. கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சியெல்லாம் கீழே இருக்கும், அதுக்கு கொஞ்சம் போடு அரிசியை.
காலையில் கா கான்னு கத்திக்கிட்டு உன் வாசலில் வந்து நிற்கும், அதுக்கு ஒரு பிடி எடுத்து கொடு. இப்படியெல்லாம் அவர் பகிர்ந்து கொடுத்து, இதையெல்லாம் நீ செய்தால், அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒலை வச்சு வாசலில் காஞ்சிக்கிட்டே இருக்கும். தோட்டத்தில் புழக்கடையில் வந்து ஒரு தண்ணி காஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு உறவுக்காரர்கள் வந்துட்டாங்கன்னா உடனே அரிசியை களைஞ்சி அதில் போட்டு சோறாக்கி போட்டுடுவாங்க. அது அப்போ வந்து முகம் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லை. அனிச்ச மலரை போல இருக்கக்கூடாது. உறவினர் நம்ம தேடி வீட்டுக்கு வராங்கன்னா திருவள்ளுவர் சொல்லுவார் பாருங்க, அனிச்ச மலராக இருக்கக்கூடாது. முகம் திரிந்து நோக்க குழையும். அந்த முகம் இருக்கு பாருங்க, அப்படியே மோப்ப குழையும். அனிச்ச மலர் போல இல்லாமல் நீ வாவான்னு அழகாக சந்தோஷமாக அவர்களை வரவேற்றால் அவர்கள் முகம் தாமரை மலராக மலர்ந்திருக்கும். அப்படி இல்லாமல் நீ கொஞ்சம் முகத்தில் அசுசையை காட்டினாலும், அதாவது வெறுப்பை காட்டினாலும், ஐயோ இவங்க வந்துட்டாங்களா, சமைச்சு போடணுமே அப்படின்னு ஒரு கணம் நினைத்தாலும் வந்தவர்களுடைய முகம் எப்படின்னா அனிச்ச மலரை போல வடிவிகும் என்பதை சொல்கிறாரு. அந்த அன்பை தான் இவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அன்பை செலுத்துங்கள். அன்பை செலுத்தி இந்த அசுரத்தன்மையை ஒழித்து, அசுரர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கும் ஈசபெருமானானவர் அருளை பொழிந்திருக்கிறார். அமரர்களாகிய தேவனாகிய இந்திரனுக்கும் அவர்களுக்காக பலவிதத்திலும் அவர் துணை நின்றிருந்து தலைவனாக இருந்திருக்கிறார். ஆக இப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏ மனிதா உனக்கும் அவர் என்ன பொழிகின்றார், அன்பை பொழிகின்றார். உன் அருகிலே தான் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை போற்றி வணங்கு. இது எப்படிப்பட்ட நிலை என்றால், இந்த நிலையை பற்றி நம்ம சொல்லணும்னா திருஞான சம்பந்தர் என்பவர். அந்த திருஞான சம்பந்தர் வந்து அவரை அப்பர்ன்னு சொல்லுவோம். அவர் தான் உழவார பணிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அந்த 90 வயசுக்கு மேலே அந்த கிழத்தன்மையோடு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பக்தர்கள் வந்து சுற்றி வருவாங்க. அவங்க கால்களுக்கு வந்து எந்த விதமான முள்ளோ அல்லது தீங்கோ ஏற்படக்கூடாதுன்னு அந்த கோவிலினுடைய பிரகாரம் சுற்றி வருகின்ற பொழுது அதையெல்லாம் எடுத்து உழவார பணியை செய்தவர் முதலில் அவர்தான். அப்படிப்பட்ட அவர் எவ்வாறு இருந்தார், அந்த கோயில் மூடி இருந்தது, அதை அடுத்த வரலாறு அவருடைய பாடலை சொல்கிறேன், ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இப்படி இந்த தொண்டு செய்யக்கூடிய உள்ளத்தோடு சிவபெருமானை வணங்கி நாம் இருந்தால் அசுரத்தன்மை நீங்கி அமரத்தன்மையை பெறுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி, வணக்கம்.